வணக்கம் நேயர்களே! இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு 2 செய்திகள் சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சது. ஒரு செய்தி ரொம்ப சந்தோஷத்த குடுத்தது. இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். 2மே ஒரே திரைப்படத்த பத்தி ஜனநாயகன். முதல்ல நல்ல விஷயத்த பார்த்துப்போம். ஏன்னா எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் நல்ல விஷயத்த நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து ஒரு 8 வயது சிறுமி தனக்கு நடந்த பாலியல் கொடுமைய பத்தி தன்னுடைய தந்தை கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மூலமாக சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டு பாக்ஸோ கீழ் அவருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷத்த குடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த திரைப்படத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய குட் டச், பேட் டச்ச பத்தி பேசியிருப்பாரு. ஒரு சீன் இருக்கு. குழந்தைங்களுக்கு குட் டச்னா என்ன? பேட் டச்னா என்ன? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட தவறா நடந்துட்டா, உடனே உங்க பெற்றோர்கிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த சீன் இருக்கும். அந்த சீனின் அடிப்படையில் அந்த திரைப்படத்துக்கு ஒரு நபர் தன்னுடைய 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அதாவது இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் 11 வயதுல ஒரு மகனும், 8 வயதுல ஒரு மகளும் இருந்திருக்கிறாங்க. சில குடும்ப சண்டைகள், தகராறு காரணமாக கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அ மனைவி பல வீடுகள்ல வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப குழந்தைகள் பெரும்பாலும் கணவரோட இருந்திருக்கிறாங்க. ஒரு சில நாட்கள் மனைவியோட வந்து தங்கும் நேரத்துல இவங்க வேலை செய்யக்கூடிய வீட்டுகளுக்கு அந்த குழந்தைகள கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு தடவ கணவர் குழந்தைங்க 2 பேரையும் அ ஜனநாயகன் திரைப்படம் பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அப்போ இந்த சீனை பார்த்த அந்த 8 வயது சிறுமி தன்னுடைய தந்தை கிட்ட, "எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு" அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. பதறி போன தந்தை அந்த குழந்தைகிட்ட விவரங்கள் கேட்கும் பொழுது, "அம்மா வேலை செய்ய போற இடத்துல என்ன கூட்டிட்டு போன இடத்துல, அங்க ஒரு அங்கிள் இந்த மாதிரி என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி சம்பந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு விசாரிச்சு இது உண்மைன்னு தெரிஞ்சோனே அவர கைது பண்ணியிருக்கிறாங்க. பாக்ஸோ வழக்கு அவர் மீது பாய்ந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, ஒரு திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு சீன் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் சொசைட்டில கிரியேட் பண்ணுது அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு 8 வயது சிறுமிக்கு தனக்கு நடந்த அந்த தவறை வெளியில சொல்றதுக்கு ஒரு தைரியம் குடுத்திருக்கு அப்படிங்கும்போது, உண்மையிலேயே அந்த விஷயத்த நம்ம பாராட்ட வேண்டியிருக்கு. இதுல இன்னொரு ஒரு விமர்சனமும் வருது. அதாவது ஏ சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு எப்படி 8 வயது சிறுமிய கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆன டைம்ல தாவேகா எம்.எல்.ஏ. ஆ பல்லவி அவர்கள் தன்னுடைய கைக்குழந்தைய அந்த தியேட்டருக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இது போன்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு திரைப்படத்துல வந்த ஒரு காட்சி ஒரு குழந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்ட ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கும்பொழுது, உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. அதை இயக்கிய வினோத் அவர்களுக்கும், நடித்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஆனா அதே திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கோ, அதே அளவுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்டையும் கிரியேட் பண்ணியிருக்கு. அப்படின்னு வேறு ஒரு செய்தி படிக்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு வருத்தமாக இருந்தது. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, கோவையில 2 இளைஞர்கள் ஒருத்தருக்கு 22 வயசு ஆகுது. இன்னொருத்தருக்கு 16 வயசு தான் ஆகுது. இவங்க 2 பேரும் ஆ இவருடைய இன்னொரு நண்பர் அவருக்கு 21 வயசு ஆகுது. அந்த நண்பர கூட்டிட்டு 3 பேரும் போயி ஆ தண்ணி அடிச்சிருக்காங்க. மது போதையில இருந்த இந்த 2 இளைஞர்கள், அதாவது 22 வயசு மதிக்கத்தக்க இளைஞரும், 16 வயது மதிக்கத்தக்க இளைஞரும் சேர்ந்து அவங்களுடைய நண்பர் அந்த இன்னொரு 21 வயசு இளைஞர கத்தியால தாக்கி சரமாரியாக வெட்டி கொலை செஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாமே மது போதையில நடந்திருக்கு. நடந்ததுக்கு அப்புறம் இவங்க செஞ்ச விஷயம் தான், அந்த செய்தியில படிக்கும்பொழுது நமக்கு அப்படியே ரொம்ப பதைபதைப்பாக இருக்கு. அதாவது ஜனநாயகன் திரைப்படத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் வில்லன்கள போட்டு புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சி வருது. அந்த சண்டை காட்சியின் இறுதியில அந்த வில்லன்களை தாக்க அவர் பயன்படுத்திய அந்த ஆயுதத்துல இருக்கக்கூடிய ரத்தத்த அவர் நக்குற மாரி ஒரு சீன் இருக்கு. இந்த சீன அவர் ரத்தத்த நக்குற மாரி ஒரு சீன போஸ்டராவும் வெளியிட்டிருக்காங்க. அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்பவே இது ஓவர் டோஸ் ஆஃப் வயலன்ஸா இருக்கு. இது போன்ற விஷயங்கள் இளைஞர்கள வெகுவாக பாதிக்கும். உளவியல் ரீதியான தாக்குதலை ஏற்படுத்தும். இது போன்ற விஷயங்கள அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அப்பவே நம்ம பேசி இன்னைக்கு இந்த இன்சிடென்ட்ல இந்த செய்தியில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 குழந்தைகளும் குழந்தைன்னு தான் சொல்லணும். 20 வயசு தான் ஆயிருக்கு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இன்னொரு குழந்தைய கொன்னுட்டு, அந்த குழந்தையுடைய பாடி மேல ஏறி நின்னுகிட்டு, இந்த மாதிரி அந்த குழந்தையுடைய ரத்தத்த அந்த கத்தியில இருந்து நக்குற மாரி நக்கி, இந்த குழந்தைய கொல்றத அவங்க ஒரு ரீல்ஸா எடுத்திருக்காங்க.
ரீல்ஸா எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல அந்த பகுதி மக்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு இந்த செய்தியில போட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு வெரிஃபை பண்ணப்பட்ட ஒரு செய்தி அப்படிங்கிறதும் ஃபர்ஸ்ட் நாம ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா, குறிப்பா ஒரு திரைப்படத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி இதுல நான் பேச விரும்பல. ஏன்னா, இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்துல மட்டும் தான் இது போன்ற வயலன்ஸ் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்துல வரக்கூடிய பெரும்பாலான திரைப்படங்கள்ல மெயின் தீம், சென்டர் தீம் வந்து ஓவர் டோஸ் ஆஃப் வயலன்ஸா தான் இருக்கு. ஒரு காலகட்டத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அ எம்ஜிஆர், சிவாஜி போன்றவர்கள் நடிச்ச காலகட்டத்துல, இன்ஃபாக்ட் எம்ஜிஆர் பத்தி சொல்லுவாங்க. அவர் வந்து ஹீரோவா நடிச்ச காலகட்டத்திலேயே சிகரெட் பிடிக்கிற மாரி, தண்ணி அடிக்கிற மாரி சீன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா, அதெல்லாம் திரைப்படத்துல இருந்து நீக்கிட சொல்லுவாரு. ஏன்னா, என்னுடைய திரைப்படத்துக்கு நெறைய இளைஞர்கள் வராங்க. நான் இத ஸ்க்ரீன்ல பண்றத பார்த்துட்டு, இத ஒரு பெரிய ஹீரோயிசம் நெனச்சுட்டு, அவங்க வந்து ரியல் லைஃப்ல அத செய்யக்கூடாது. நான் ஒரு தவறான ரோல் மாடலா, முன்னுதாரணமா இருந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முறை அது போன்ற சீக்வென்ஸஸ வந்து நீக்க சொல்லுவாராம். அப்படியே கதைக்கு தேவை அப்படின்னு அப்படிப்பட்ட சீக்வென்ஸ் வச்சா கூட, கடைசில அந்த சீன் முடியும்போது, "நான் நிஜமாவே தண்ணி அடிக்கல. நான் சும்மா தண்ணி அடிக்கிற மாரி நடிச்சேன்." அப்படிங்கிற ஒரு டயலாக போட்டு, அத அப்படியே அவர் நியூட்ரல் பண்ணிடுவாரு. அப்படிங்கிற விஷயங்கள நெறைய நடிகர்கள் வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பெரும்பாலான எம்ஜிஆருடைய திரைப்படங்கள்ல நீங்க கூட பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு நல்ல வேல்யூஸ சொல்லிக் குடுப்பாரு. அப்பா, அம்மாவ நாம மதிக்கணும். அ அவங்கள வந்து ரொம்ப மரியாதையோட நாம நடத்தணும். சகோதர, சகோதரிகள் கிட்ட வந்து ரொம்ப பாசமாக இருக்கணும். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நெறைய வந்து அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்கள வந்து ஒரு ஹீரோவா தன்னுடைய படைப்புகள் மூலமாக வந்து அவர் கடத்தினார். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு ஆன்டி ஹீரோயிசம் தான் ஹீரோயிசம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்தது. அதாவது இளைஞர்கள் வந்து அப்பா, அம்மாவ ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறது, ஒருமையில பேசுறது, அவங்கள கிண்டல் பண்றது, நக்கல் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோயிசமாக காட்டப்பட்டது. அதே மாரி விருப்பம் இல்லாத ஒரு பெண்ண பின்னால தொரத்தி, தொரத்தி லவ் பண்றது, அவள கட்டாயப்படுத்துறது, அவள கிண்டல் பண்றது, டீஸ் பண்றது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஹீரோயிசமாக காட்டப்பட்டது. அதே மாதிரி இப்ப சமீப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, வயலன்ஸ் அப்படிங்கிறது குளோரிஃபை பண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம பெரிய பெரிய ஹீரோக்களுடைய படத்துல ஆரம்பிச்சு, சின்ன சின்ன ஹீரோக்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படத்துல ஆரம்பிச்சு, சின்ன சின்ன ஹீரோக்கள் நடிக்கக்கூடிய படத்துல கூட வயலன்ஸ் இஸ் பீயிங் குளோரிஃபைடு. அப்போ இது போன்ற விஷயங்கள் தான் ஹீரோயிசம் அப்படின்னு நினைச்சு, சமூகத்துல இந்த இளைஞர்கள் இந்த படத்தினால தாக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய தாக்கத்துக்கு உள்ளாகி, ஒரு உளவியல் தாக்குதல்னால இந்த இளைஞர்கள் செய்யக்கூடிய செயல்கள் பல நேரங்கள்ல குற்றங்களாக மாறுது. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, தொரத்தி தொரத்தி ஒரு பொண்ண லவ் பண்றது, அந்த பொண்ணு மேல ஆசிட் ஊத்துறது, இல்லன்னா அந்த பொண்ணு மேல வன்முறைய பிரயோகம் பண்றது, இது போன்ற விஷயங்கள் நடக்குது. குடிச்சிட்டு தகராறு பண்ணி இன்னைக்கு கொலை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. இதனால பாதிக்கப்படுறது அந்த 2 குழந்தைங்களுடைய வாழ்க்கை மட்டுமா? அந்த குழந்தைங்கள இவ்ளோ நாள் வளர்த்து, பெத்து, வளர்த்து, படிக்க வச்சு, சமூகத்துல ஒரு நல்ல ஆளா உருவாக்கணும். வயசான காலத்துல நம்மள நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து, அந்த பெற்றோர்கள் எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இவ்ளோ வருஷம். இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த உழைப்பும் ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு பாத்தீங்களா? அப்போ திரைப்படத்தை எடுக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ், அதுல நடிக்கக்கூடிய நடிகர்கள் கொஞ்சமாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கணும். இன்னைக்கு ஒரு திரைப்பட நடிகர் முதலமைச்சரா வந்து உட்கார்ந்து இருக்கிறார்னா, பெரும்பாலான மக்கள் அவருக்கு ஆதரவாக வாக்களித்த மக்கள் எதன் அடிப்படையில வாக்களித்திருக்காங்க? அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கு. அவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியும். அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு தெரியும். அப்படிங்கிற அடிப்படையில ஓட்டு போட்டிருக்காங்களா? இல்ல. தன்னுடைய திரைப்படத்துல ஒரு 2 1/2 மணி நேரம் திரைப்படத்துல, நான் ஒரு மாற்றத்த கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் பேசின வசனங்கள், அவருடைய திரைப்படம் ஏற்படுத்திய ஒரு தாக்கத்துல, உண்மையிலேயே அவர் ஒரு மாற்றத்த கொண்டு வருவாரு அப்படின்னு நம்பி தான் அவருக்கு ஓட்டு போட்டு, இன்னைக்கு முதலமைச்சரா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்போ ஒரு மாநிலத்துடைய தலையெழுத்தையே மாத்துற அளவுக்கு ஒரு சினிமாவால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது சமீபத்துல நடந்த 2026 தேர்தல் நமக்கு நிரூபிச்சிருக்கு. இது மக்கள் குடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்ப நம்ம என்னைக்குமே வந்து குறை சொல்லக்கூடாது. அத நம்ம மதிக்கிறோம். 35% மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதுல பெரும்பாலான மக்கள் இவர் திரைப்படத்துல சொன்ன மாதிரியான மாற்றங்கள குடுப்பாரு. ரியல் லைஃப்ல இவர் என்னெல்லாம் பண்ணாரோ, அதெல்லாம் ரியல் லைஃப்ல நடத்தி காட்டுவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த எதிர்பார்ப்ப எந்த அளவுக்கு இவர் நிறைவேற்ற போறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏற்கனவே 3 மாசத்திலேயே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இன்னைக்கு அவருடைய ஆட்சி மேல வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆட்சிக்கு முன்னால என்ன சொன்னாங்க? போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க.
ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தப்புறம் நேத்துக்கு என்ன செய்தி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த திமுக ஆட்சி காலத்துல மது விற்பனை மூலமாக 51,000 கோடி வருமானம் ஈட்டினாங்க. இந்த முறை தாவேகா அரசு 56,000 கோடி வருமானம் ஈட்டப் போகிறது அப்படின்னு அரசு தரப்புல இருந்து ஒரு தகவல் வருது. ஒரு பக்கம் 717 டாஸ்மாக் கடைகள நாங்க மூடிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு, இன்னொரு பக்கம் மது விற்பனைய ஆன்லைன் மோடுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆன்லைன்ல எத்தனை சிறு பிள்ளைகள் இந்த மாரி ஒரு வெப்சைட்ட ஆக்சஸ் பண்ணி மது ஆர்டர் பண்ண முடியும்? கேட்டா அந்த துறையுடைய அமைச்சர் விக்னேஷ் சொல்றாரு, ஆர்டர் மட்டும் தாங்க நீங்க ஆன்லைன்ல பண்ண முடியும். அந்த கியூஆர் கோட கொண்டு போய் காட்டினா தான் கடையில உங்களுக்கு வந்து அந்த மது நீங்க ஆர்டர் பண்ண அந்த மதுவ வந்து அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. அப்ப அங்க கரெக்ட்டா செக் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பைபாஸ் பண்றதுக்கு எத்தன லூப் ஹோல்ஸ் இருக்கு? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு, வெளியில டாஸ்மாக் வெளியில நிக்கிறவங்க கிட்ட ஒரு ரூ. 100 குடுத்துட்டு உள்ள போய் இந்த கியூஆர் கோட காமிச்சு இந்த சரக்க வெளியில வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு பசங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகப் போகுது? ஒரு சிஸ்டத்த மேனிபுலேட் பண்ணோம்னா, அத பல்வேறு முறையில பண்ணலாம். அதற்கான எல்லா டெக்னிக்கையும் தான் இப்ப எல்லா திரைப்படத்திலயும் ஹீரோயிசம் அப்படிங்கிற பேர்ல நீங்களே கத்துக் குடுக்குறீங்களே. நான் குறிப்பா ஜனநாயகன் திரைப்படத்த பத்தி மட்டும் பேசல. பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா ஹீரோஸோடைய படத்த பத்தியும் பேசுறேன். இன்னைக்கு அஃப்கோர்ஸ் மிஸ்டர் விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் திரைப்படங்கள் நடிப்பாரா? இல்லையா? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா, அவர் கடைசியா நடிச்ச திரைப்படத்த கூட இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கும்பொழுது, உண்மையிலேயே இதற்கான ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த திரைப்படத்தோட இயக்குனரும், அந்த திரைப்படத்தோட நடிகரும் எடுத்துக்கணுமா? இல்லையா? ஆனா, இது போன்ற விஷயங்கள் இனி இருக்கக்கூடிய நடிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கணும். ஏன்னா, அடுத்தடுத்து இன்னும் பல நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபடுது. அடுத்தது தனுஷ் வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ராகவேந்திரா லாரன்ஸ் வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் எத்தனையோ நடிகர்கள் வரப்போறாங்கன்னு சொல்றாங்க. அரசியலுக்கு வாங்க தப்பில்ல. அதற்கு உங்களுடைய திரைப்படத்துல கிடைச்ச அந்த பிரபலத்த நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா பிரயோகப்படுத்துறீங்க. அதுலயும் தப்பில்ல. ஆனா, உங்கள் திரைப்படங்கள் மூலமாக இந்த சொசைட்டிக்கு என்ன நல்ல விஷயத்த நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இல்ல. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பல ஜென்ஸிக்களுக்கு ரோல் மாடலா இருக்கீங்க. இன்ஸ்பிரேஷனா இருக்கிறீங்க. அப்ப என்ன விஷயத்த, எந்த நல்ல குணங்கள அவங்களுக்கு கடத்துறீங்க அப்படிங்கிறத நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆரம்ப காலகட்டங்கள்ல நீங்க வளர்ந்து வரக்கூடிய நேரங்கள்ல இது போன்ற விஷயங்கள் உங்க கையில இல்லாம இருக்கலாம். அப்போ புரொடியூசரோட தேவைக்காகவோ, டைரக்டரோட தேவைக்காகவோ, உங்க கேரியர ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ, நீங்க இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கலாம். ஆனா, ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறமாவது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வரணும் இல்லையா? முதலமைச்சர் விஜய் இப்ப தானே அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அதற்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வருஷம் ஒன் ஆஃப் த டாப் ஹீரோஸா தானே அவர் இருந்தாரு. அப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு புரொடியூசரும், டைரக்டரும் கேட்கக்கூடிய நிலைமையில தானே அங்க இருந்தது இண்டஸ்ட்ரி. எம்ஜிஆருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததுல்ல. நீங்க தானே உங்கள நவீன எம்ஜிஆர்ன்னு கிளைம் பண்ணிக்கிறீங்க. எம்ஜிஆர் போல ஒரு ஆட்சியை அமைப்பேன் அப்படின்னு சொல்லி தானே நீங்க அரசியலுக்கு வந்தீங்க. அந்த எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையில எப்படி இருந்தாரு? அப்படிங்கிறதையும் உங்க திரைப்பட வாழ்க்கையில நீங்க பிரதிபலிச்சிருக்க வேண்டாமா? அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறம் அவர் நடிக்க போறாரா? இல்லையா? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா, இப்பவும் நடிச்சுக்கிட்டு இருக்கிற உச்சாணி கொம்புல இருக்கக்கூடிய நடிகர்கள் தயவு செஞ்சு இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க உங்க திரைப்படங்கள் மூலமா நல்ல விஷயங்கள கத்துக் குடுக்குறீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு இது போன்ற தவறான விஷயங்கள பிள்ளைகளுக்கு கடத்தாதீங்க. குறைஞ்சபட்சம் அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிய உங்க படங்கள்ல நீங்க முதல்ல எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.